சென்னை மாநகராட்சியில் 284 கோடி ரூபாய் மதிப்பிலான நடைபாதை திட்டப்பணிக்கான ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். முழு விவரங்கள் என்ன? திமுக ஆட்சியின் போது சென்னை மாநகராட்சியில் விடப்பட்டிருந்த டெண்டர்ல 284 கோடி ரூபாய்க்கான நடைபாதை திட்ட டெண்டரானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபாதை மேற்கொள்வதற்காக 35 டெண்டர்கள் விடப்பட்டிருந்தது. இதில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டிருப்பதாலும் ஒரு சில ஒப்பந்ததாரர்களுக்கு சாதகமாக டெண்டர் விடப்பட்டிருப்பதாக கண்டுபிடித்த அதிகாரிகள் இந்த டெண்டர்களை தற்போது ரத்து செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த டெண்டர்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் நடைபாதை அமைக்கும் வழக்கமான பணிகள் தொடர்ந்து நடைபெறும், புதிய திட்ட அறிக்கை தயாரித்து அதன் மேற்பார்வையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த டெண்டர்ல திட்ட அறிக்கையில் தேவையற்ற பணிகள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் நடைபாதை அமைக்க வழக்கமான விலையை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் கூறி இந்த டெண்டர்களை தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநகராட்சி சார்பில் கடந்த ஆட்சியில் விடப்பட்டிருக்கக்கூடிய 284 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் கூறும்போது டெண்டர் மட்டுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திட்டப்பணிகள் புதிய டெண்டர் விடப்பட்டு இந்த பணிகள் விரைவில் நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.